வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இது 555 மல்டிப்ளெக்ஸ். ஒவ்வொரு வாரமும் வெளியாகிற தமிழ் படங்கள், வெப்தொடர்கள், பிற மொழி படங்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த படங்களை தரவரிசைப்படுத்துவோம். அதே வகையில் இன்னைக்கும் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழை தாண்டி மற்ற மொழிகள்லையும். வாங்க ஷோக்குள்ள போகலாம். முதல்ல நாம பார்க்க போற 5 தமிழ் படங்கள் என்னென்ன? முதல்ல நாம பார்க்க போற படம் கேம் ஆஃப் லோன். அபிஷேக் இயக்கத்துல அபிநய், நிவாஸ் ஆதித்தன் மற்றும் பலரோட நடிப்புல உருவான படம் தான் இந்த கேம் ஆஃப் லோன்ஸ். படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காலத்துல கடன் வாங்காம வீடு வாங்க முடியுமா? அப்படி வாங்கின கடனை திருப்பி கட்டாம போனா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? இந்த கதையில டேனியல் தான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க தவறிட்டதால பேங்க்ல இருந்து ரெக்கவரி டீம் டேனியலோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. டேனியல் அவங்க என்னென்ன டார்ச்சர் பண்றாங்க, அதுல இருந்து இந்த இளைஞன் எப்படி தப்பிச்சான் அப்படின்றது தான் மீதி கதையா அமைஞ்சிருக்கு. நம்ம டாப் 5ல கேம் ஆஃப் லோன்ஸ் எந்த இடத்துல இருக்கு? அடுத்து நாம பார்க்க போற படம் சாவி. ஆண்டோன் அஜித்தோட இயக்கத்துல உதயா தீப், ஆதேஷ் பாலா மற்றும் பலரோட நடிப்புல உருவான படம் தான் இந்த சாவு வீடு. சாவு வீடு அப்படின்ற படத்தை தான் சாவி அப்படின்னு ஷார்ட்டா சொல்றாங்க. ஜூட் மாரிமுத்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு இளைஞன். அவனோட மாமா பொண்ணான ஆனி மேரிய சின்ன வயசுல இருந்தே விரும்புறான். ஒரு கட்டத்துல ஆரோக்கியராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆனியோட அப்பா அந்த பொண்ணுக்கு வரன் பார்க்குறாரு. ஆனா எதிர்பாராத விதமா ஆரோக்கியராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்துல இறந்து போறாரு. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறந்து போன அந்த ஆரோக்கியராஜோட பாடி மர்மமான முறையில காணாம போக அவருடைய ஃப்ரெண்டான இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி பாடியை தேடி இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இதுதான் மீதி கதை. நம்ம டாப் 5ல சாவி எந்த இடத்துல இருக்கு? அடுத்து நாம பார்க்க போற படம் கொஞ்ச நாள் பொறு தலைவா. விக்னேஷ் பாண்டியனோட இயக்கத்துல நிஷாந்த், காயத்ரி, மொட்டை ராஜேந்தர், சிங்கம்புலி, பாலசரவணன் இவங்களோட நடிப்புல உருவான படம் தான் இந்த கொஞ்ச நாள் பொறு தலைவா. கதை என்ன சொல்லி பார்ப்போம். பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குற ஒரு இளைஞன், வேலை தேடிட்டு இருக்க ஒரு ஹீரோயின். வேலை தேடிட்டு இருக்க இந்த ஹீரோயினை அந்த ஹீரோ காதலிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ரொம்ப டீப்பா லவ் மாற சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த பொண்ணு இந்த ஹீரோ விட்டு வெளியே போயிடுறா. கவலையான ஹீரோ மனசு தாங்க முடியாம சூசைட் வரைக்கும் போறாரு. ஆனா அங்க ஆல்ரெடி இறந்து போன ஆவியா சுத்திட்டு இருக்க மொட்டை ராஜேந்தர் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவை காப்பாத்துறாரு. மறுபடியும் எப்படி அந்த ஜோடியை ஒன்னு சேர்த்தாரு அப்படின்றதுதான் மீதி கதையா சொல்றாங்க. நம்ம டாப் 5ல கொஞ்ச நாள் பொறு தலைவா எங்க இருக்கு? அடுத்து நாம பார்க்க போற படம் நிர்வாகம் பொறுப்பல்ல. கார்த்தீஸ்வரனோட இயக்கத்துல மற்றும் நடிப்புல லிவிங்ஸ்டன், இமான் அண்ணாச்சி, ஆதவன் இவங்களோட நடிப்புல உருவான படம் தான் நிர்வாகம் பொறுப்பல்ல. கதைக்குள்ள போனோம் அப்படி சொன்னா 1 லட்சத்தை கொடுத்தா மாசம் 10,000 வரும். ஏபிகே, வாட்ஸ்அப் லிங்க் இந்த மாதிரியான லிங்கை நாம போன்ல ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி தெரியாம அந்த லிங்கை நாம தொட்டுட்டா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் மொத்தம் திருடு போயிடும். இந்த திருடு போறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கேங் இருக்கு. ஆனா இந்த கேங் மாட்டாம கவர்மெண்ட் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, இதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்ற ஒரு சைபர் கிரைம் த்ரில்லர் கொண்ட ஸ்டோரி தான் இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல. நம்ம டாப் 5ல நிர்வாகம் பொறுப்பல்ல எங்க இருக்கு? அடுத்து நாம பார்க்க போற படம் அங்கம்மாள். பெருமாள் முருகனோட எழுத்துல, விபின் ராதாகிருஷ்ணனோட இயக்கத்துல அங்கம்மாள், கீதா கைலாசம் அங்கம்மாள் கேரக்டர்ல அவங்களோட மகனா பார்த்தீங்கன்னா சரண் சக்தியும் நடிச்சிருக்காங்க. கதையம்சம் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். 1990 காலகட்டங்கள்ல ஒரு குக் கிராமத்துக்குள்ள அங்கம்மாள் மற்றும் அவங்க மகனோட விருப்பத்தை சொல்லக்கூடிய ஒரு அழகான ஆர்கானிக் பிலிம் தான் இந்த அங்கம்மாள். அதாவது அங்கம்மாள் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி அந்த லைஃப் தான் தனக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சிட்டியில படிச்சுட்டு அந்த கிராமத்துக்கு வர கிராமத்து பொண்ணை லவ் பண்ற அங்கம்மாளோட மகன் அவங்களோட அம்மாவை எப்படியாச்சும் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். இங்க அம்மாவோட பிடிவாதம், மகனோட விடாமுயற்சி, இந்த 2 பேர்ல யார் ஜெயிச்சா, இதுதான் மீதி கதை. இதுதான் அங்கம்மாள். அங்கம்மாள் நம்ம டாப் 5ல நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு.
டாப் 5 தமிழ் படங்களை பார்த்தோம். இப்போ டாப் 5 வெப் தொடர்களை பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். முதல்ல நாம பார்க்க போற வெப் தொடர் தி அபாண்டன்ஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்க ஒரு வெப் சீரிஸ் இது. அதாவது இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1850 காலகட்டத்தில் வாஷிங்டன்ல நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். ஒரு அழகான வனமலை பகுதி கொண்ட அந்த பூமி, அந்த இடத்துக்கு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம் தன் உரிமைக்காக போராடுறாங்க. அந்த ஏழை குடும்பத்தை அழிச்சிட்டு எப்படியாச்சும் அந்த நிலங்களை தன் வசப்படுத்த துடிக்கிற ஒரு பணக்கார பெண். இந்த போராட்டம் தொடருமா இல்ல முடியுமா? மீதி கதை இதுதான். நம்ம டாப் 5ல தி அபாண்டன்ஸ் வெப் சீரிஸ் எந்த இடத்துல இருக்கு? அடுத்து நாம பார்க்க போற வெப் சீரிஸ் டைஃபூன் ஃபேமிலி. நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்க ஒரு கொரியன் வெப் தொடர் தான் இந்த டைஃபூன் ஃபேமிலி. 1997 IMF நிதி நெருக்கடியை சொல்லக்கூடிய ஒரு வெப் தொடர் தான் இது. கிட்டத்தட்ட பிஸ்னஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். பணக்கார தந்தையோட மகனான காங் தே பங் அப்படின்னு சொல்லக்கூடிய மகன் தன்னோட தந்தையோட மரணத்துக்கு அப்புறமா அவரோட பிஸ்னஸை எடுத்து நடத்தணும். ஆனால் டைஃபூன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த நஷ்டத்தில் போகிற பிஸ்னஸை மேலே கொண்டு வரணும். இன்னொரு பக்கம் அந்த ஹீரோக்கு உதவி செய்கிற, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தோடைய பாரத்தை எடுத்து செலுத்தக்கூடிய ஒரு பெண். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அந்த நிறுவனத்தை மேலே கொண்டு வந்தாங்க, இதுதான் மீதி கதை. டைஃபூன் ஃபேமிலி நம்ம டாப் 5ல எந்த இடத்துல இருக்கு? அடுத்து நாம பார்க்க போற வெப் சீரிஸ் டைனமைட் கிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்க இந்த டைனமைட் கிஸ்ஸோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிட்ஸ் டாய்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியில் ஹெட்டா கோங் ஜி யுங் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் இருக்காங்க. ஆனால் அந்த நிறுவனத்துக்கு அவங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்னு ஒரு பொய் சொல்லி தான் ஆரம்பத்தில் சேர்றாங்க. இங்கே அவங்களுடைய எக்ஸ் லவரை மறக்கிறதுக்காக ஒரு டேட்டிங் போகிறாங்க. அந்த பையனோட எதிர்பாராத விதமாக இவங்களுக்கு காதல் வருது. அப்போ டைனமைட் கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிஸ் இவங்களுடைய லைஃபை மாத்துச்சா இல்லையா, இதுல என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு ரொம்பவே ஃபன்னா சொல்லியிருக்காங்க இந்த வெப் சீரிஸ்ல. நம்ம டாப் 5ல டைனமைட் கிஸ் எந்த இடத்துல இருக்கு? அடுத்து நாம பார்க்க போற வெப் சீரிஸ் பிளேயிங் கிரேசி டார்லிங். இந்த வெப் சீரிஸோடைய கதை என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்குற மாதிரி இந்த கதை ஆரம்பிக்குது. அதாவது 14 வயது சிறுமி அவளுடைய ஃப்ரெண்டான கிரேசி, அதாவது ஜோனியான ஃப்ரெண்டு கிரேசி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது, ஒரு சில்ட்ரன்ஸ் குரூப்பே விளையாடுது. எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவிகளோட பேசக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டுல பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய ஃப்ரெண்டான கிரேசி மர்மமான முறையில் மறைஞ்சு போயிடுறாரு. மறைஞ்சு போன அவருடைய ஃப்ரெண்டுக்கு காரணம் இந்த பெண் தான் அப்படின்ற குற்ற உணர்வோட வாழும்போது மறைந்து போன அந்த நண்பர் எங்க போனாரு, அவர் என்ன ஆனாரு, திரும்ப வந்தாரா இல்லையா அப்படின்றதான் மீதி கதையா அமைஞ்சிருக்கு. நம்ம டாப் 5ல பிளேயிங் கிரேசி டார்லிங் எந்த இடத்துல இருக்கு? அடுத்து நாம பார்க்க போற வெப் தொடர் குற்றம் புரிந்தவன். பசுபதி, லட்சுமி பிரியா, வித்தார்த் இவங்களோட நடிப்புல உருவான இந்த குற்றம் புரிந்தவன் இந்த வெப் தொடரோட கதை என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். ராஜேஷ்குமார் அவர்களுடைய சிறுகதையை தழுவினது தான் இந்த குற்றம் புரிந்தவனுடைய வெப் தொடர். முகம் தெரியாத நபர் ஒரு பெண்ணுக்கு கால் பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அதுவே ஆபத்தா மாறும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகள் விளைவுகளை உண்டாக்கும். அந்த பெண்ணுக்கு நெய்பரா பசுபதி இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பெண் காணாம போக திரும்பி எங்கிருந்து கிடைக்கிறாங்க, அதுக்கு பின்னணி என்ன அப்படின்றது ரொம்பவே மர்மமான முறையில் சொல்லியிருக்காங்க இந்த குற்றம் புரிந்தவன் வெப் தொடர்ல. நம்ம டாப் 5ல குற்றம் புரிந்தவன் நம்பர் 1 இடத்துல இருக்கு. டாப் 5 தமிழ் படங்கள் வெப் தொடர்களை பார்த்தோம். அடுத்து டாப் 5 பிற மொழி படங்களை பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம்.
முதல்ல நாம பார்க்க போற பிற மொழி படங்கள் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடிஸ் பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 இந்த படம் வந்திருந்தது. அதோடைய தொடர்ச்சி தான் இந்த பாகம் 2. அதாவது இந்த படத்துடைய கதை என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மைக் அபி இவங்க ரெண்டு பேரை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். அதாவது மைக் தன்னுடைய சிஸ்டரான அபியோட லைஃபை எப்படியாவது செட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்று கிடைக்குது. அந்த டிவைஸ் மூலமா அவங்களுடைய வாழ்க்கை மாறிச்சா, எந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த டிவைஸ் மூலமா சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் மீதி கதையா அமைஞ்சிருக்கு. நம்ம டாப் 5ல ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடிஸ் பார்ட் 2 எந்த இடத்துல இருக்கு? அடுத்து நாம பார்க்க போற படம் மலையாளத்துல வெளியான பொங்கலா. ஏபி பினிலோட இயக்கத்துல இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு துறைமுகத்தை சார்ந்த ஒரு கதை அம்சமா கொண்டிருக்கு. இந்த படத்துடைய கதை அம்சம் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா 2000 காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு கதை தான். அதாவது ஜோசப் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட் ஃபண்ட் நடத்தக்கூடிய ஒரு நபர். இந்த ஜோசப் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல தன்னுடைய குடும்பத்தை அவமானத்துல சார்ந்து விட்டுட்டு இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறாரு. இவர் தலைமறைவானதுக்கு அப்புறமா இவருடைய மகன் எந்த மாதிரியான அவமானங்களை பார்க்கிறாரு ஆபின்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞன் பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை செய்த தவற எப்படியெல்லாம் சரி பண்றாரு, இதுக்கு பின்னாடி இருந்த மர்மமான விஷயங்கள் என்ன, இதை எப்படி இவர் வெளியே கொண்டு வந்தாரு அப்படின்றது தான் மீதி கதையா சொல்லியிருக்காங்க. பொங்கலா நம்ம டாப் 5ல எந்த இடத்துல இருக்கு? அடுத்து நாம பார்க்க போற படம் களம் காவல். மலையாளத்தில் வெளியான இந்த களம் காவல் படம் பார்த்தீங்கன்னா மம்முட்டியோட நடிப்புல ஒரு சிறப்பான படமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, விநாயக் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. களம் காவல் இந்த படத்துடைய கதையம்சம் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா கோட்டயம் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராம பகுதி. இந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா அமைதியான கிராமமா இருந்தாலும் விநாயக்குடைய பழைய ஃப்ரெண்ட்ஸோட ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரமா மாறுது. இந்த கலவரத்தை எப்படி சால்வ் பண்ணாரு மம்முட்டி அப்படின்றதான் மீதி கதையா சொல்லியிருக்காங்க. ரொம்ப பரபரப்பான ஒரு கதை அம்சத்துல மம்முட்டி அவர்களோட நடிப்புல உருவான இந்த களம் காவல் நம்ம டாப் 5ல எந்த இடத்துல இருக்கு? அடுத்து நாம பார்க்க போற படம் பாலிவுட்ல வெளியான துரந்தர். ரன்வீர் சிங், சாரா அர்ஜுன் இவங்களோட நடிப்புல உருவான படம் தான் இந்த துரந்தர். அதாவது இந்த படத்துடைய கதையம்சம் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். உண்மை சம்பவத்தை மையமா கொண்டது தான் இந்த கதை. 1999 காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு கதையம்சம். ரா தொடர மையமா கொண்டது தான் இந்த கதை. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, லவ், சென்டிமெண்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு கமர்ஷியல் படமா சேர்ந்து கொடுத்துருக்காங்க. பஞ்சாபி சிறுவனா நடிச்சிருக்க ரன்வீர் சிங் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஹீரோயினா வராங்க சாரா அர்ஜுன். இவங்க ரெண்டு பேருக்கும் மலரக்கூடிய காதல், ஒரு சைபர் கிரைம் ஸ்பை த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் உண்மையிலேயே ஒரு ட்ரீட்டா அமைஞ்சிருக்கும். துரந்தர் படம் நம்ம டாப் 5ல எந்த இடத்துல இருக்கு? அடுத்து நாம பார்க்க போற படம் உலகம் முழுக்க வெளியாயிருக்க ஒரு பிரம்மாண்ட படமான அகண்டா பார்ட் 2. ஆல்ரெடி அகண்டா படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. அதை தொடர்ந்து பிரம்மாண்டமான ஒரு வரவேற்புல இந்த அகண்டா பார்ட் 2 வெளியாயிருக்கு. நந்தமுரி பாலகிருஷ்ணா, சம்யுக்தா இவங்களோட நடிப்புல உருவான படம் தான் இந்த அகண்டா பார்ட் 2. அதாவது போயப்பட்டி ஸ்ரீனு இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. பிரம்மாண்டத்துக்கு கொஞ்சம் கூட குறைவே கிடையாது. அதாவது அக்கிரமங்களை சமூகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை எப்படி ஒரு ஆன்மீகவாதியா நந்தமுரி பாலகிருஷ்ணா அவர்கள் தட்டி கேட்குறாங்க. அதாவது சந்நியாசத்தை ஏற்றுக்கிட்ட அவர் பார்த்தீங்கன்னா இந்த தவறுகளை எந்த மாதிரி பழி வாங்குறாங்க அப்படின்றத அவரோட ஸ்டைல்லேயே சொல்லியிருக்காங்க இந்த அகண்டா பார்ட் 2 படத்தில். நம்ம டாப் 5ல அகண்டா பார்ட் 2 நம்பர் 1 இடத்துல பிடிச்சிருக்கு. ஓகே மக்களே, இன்னைக்கு டாப் 5 தமிழ் படங்கள், வெப் தொடர்கள், பிற மொழி படங்களா பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் ஏகப்பட்ட படங்கள் வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம பாருங்க. இது 555 மல்டிப்ளெக்ஸ்.